பொறுப்பா மாறிட்டீங்களே. பின்ன ஒண்ணுக்கு 2 பொம்பளை பிள்ளை பெத்தாச்சு, இனியும் பொறுப்பு வரலன்னா எப்படி? ஓ, குட் ஃபாதர் அப்படி. சரிம்மா, நான் போய் விட்டு வந்துடுறேன். அங்கிள் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. சீனியர், வாங்க 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 சீனியர். வாமா காவியா. வரோம் ராகுல். வரேங்கண்ணா. அண்ணா, பேர் வச்சாச்சா? நீங்க வந்துட்டு ஏன் இவ்வளவு லேட்டு? டேய், நீ தானடா சொன்ன 9 to 10ன்னு. அதான் சரி 10:30க்கு மேல இருக்குமோன்னு நினைச்சேன். சீனியர், 9 to 10:30னா 9 to 10:30க்குள்ள எல்லாமே பண்ணி முடிச்சிருவாங்க. நான் அப்பதான் சொன்னேன், கேட்டீங்களா? சரிம்மா தாயே, வந்த இடத்துல எதுவும் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்காத. ஏதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்குவோம். நம்ம சொல்ற எதையும் கேக்குறது இல்ல. இங்க வந்து நம்மள திட்ட வேண்டியது. சாரிடா ராகுல், எனக்கு நிஜமாலுமே தெரியாது. பரவாயில்ல சீனியர், விடுங்க. நம்ம வீடு தானே, எப்ப வந்தா என்ன? அப்போ பேர்லாம் வச்சிட்டீங்க அப்படிதானே? ஆமா சீனியர், வச்சாச்சு. நான் அந்த ஐயரை கொண்டு போய் வீட்டுல இறக்கி விட்டு வந்துடலான்ட்டு கிளம்புனேன். இப்போ உங்களை பார்க்கும் அப்படின்னு நின்று பேசிட்டு இருக்கேன். சரிடா, அப்ப நீ போய் விட்டுட்டு வா. சரிங்கண்ணா, நீங்க உள்ள போங்க. காவியா, போயிட்டு வந்துடுறேம்மா. சரிங்கண்ணா. நான் அப்பா சொன்னேன் சீக்கிரமே போலான்னு. ஏய், இப்ப என்ன தாண்டியும் உன் பிரச்சனை? அதான் வந்தாச்சுல. இருந்தாலும் இப்ப லேட் ஆச்சுல. காவியா, ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்காத. என்னமோ மண்டபத்துல பெருசா 500 பேர் 1000 பேரை கூப்பிட்டு வச்சு நீ என்னமோ லேட்டா போன மாதிரி பேசிட்டு இருக்க. அப்படி வச்சா கூட நம்ம வரமா வரலையான்னு தெரியாது. நம்மள மட்டும்தான் கூப்பிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம சீக்கிரமா போயிருக்கணுமா இல்லையா? ஆமா தாயே, உன்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன். தயவு செஞ்சு வீட்டுக்கு போற வரைக்கும் அந்த திருவாயை கொஞ்சம் மூடிக்கிட்டு வாமா. இப்பெல்லாம் நான் பேசினாலே உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? காவியா, ஒரு அளவுதான் பாத்துட்டு இருப்பேன். ரொம்ப பண்ணிட்டு இருந்தாலும் வச்சுக்க, இப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம் பாத்துக்க. என்ன இப்படியே பாத்துக்கிட்டே இருந்தா என்ன? வீட்டுக்கு போலாமா? வேணாம், சிந்துவை பார்த்துட்டு போலாம். அப்ப கம்முனு வா. ஏதாவது சொன்னா உடனே அழுதுறது. யாருடா இது? என் தங்க மோனையா? என்னோட ரவி குட்டியா? சார், அடடே ஹரிஷா, வாங்க 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 தம்பி, வாமா. கோடி, வாங்கப்பா. தம்பி, வாமா பாப்பா. அதான் சார், போன்னு சொல்லும்போது போகாம இப்ப முந்திட்டு போறது வரி. டேய் குட்டி பாப்பா, அத்தைட்ட வரீங்களா? ரெண்டு குட்டியும் அழகா லட்டு மாதிரி இருக்காளுங்க. தம்பி உட்காருங்க. காவியா, பாப்பா தூக்குறியம்மா? கொடுங்க அங்கிள், தூக்குறேன். ஏங்க, இங்க வந்து பாருங்களே, எவ்வளவு கியூட்டா இருக்காளுங்க.